பிள்ளை பிறந்ததன் பின்னால் முதல் சந்தோஷப்படுவள் யார்? தாய். சகோதரர்களே, தாய்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எமக்கு பணிவிடை செய்பவள் யார்? தாய் மட்டும்தான். தாயின் அன்பை விளங்க வேண்டுமா? எத்தனையோ உதாரணம் சொல்லலாம், எத்தனையோ உதாரணம். எல்லோரும் சொல்லுவோம் என்னது? பிரசவம் என்பது உயிருக்கு போராடக்கூடிய ஒரு தருவாய், உயிருக்கு போராடக்கூடிய ஒரு கட்டம். ஒவ்வொரு பெண்களும் இந்த வேதனை ஆண்களுக்கு தெரியாது. அதனாலதான் எங்கட நாடு இல்லாத வேறு நாடுகள்ல கணவரும் கிட்ட இருக்கணும், மனைவி படக்கூடிய வேதனையை பாரு. சில நாடுகள்ல தன்னுடைய மனைவியை பிடிக்கணும், பிரசவ நேரம், குழந்தை பிறக்கக்கூடிய நேரம், கணவன் பிடிச்சிட்டு இருக்கணும் மனைவியை. படுடா, இந்த வேதனை நீயும் அனுபவி. கண்ணியமானவர்களே, வேதனை படல, நாங்க கஷ்டப்படல, கஷ்டத்தை கண்ணால பார்க்கல. புள்ள கைக்கு வந்த பிறகுதான் கொஞ்சம் விளையாடுறோம். அதுக்கு முன்னால தாய்ப்பட்ட பாடு தெரியுமா எங்களுக்கு? தெரியுமா சகோதரர்களே, தாய்மார்களே? இன்று எத்தி உதைக்கிறார்கள், ஏசி விரட்டுகிறார்கள், குத்துவார்த்தை சொல்லுகிறார்கள், உள்ளத்தை நோவடிக்கிறார்கள், கண் கலங்க வைத்து கண்ணீர் வடிக்க வைக்கிறார்கள். தனிமையில இருந்து அழுகிறாள் தாய். தந்தைக்கு தெரியாது. ஏன்? வாப்பாக்கு தெரிஞ்சா எத்தி உதைவார், மகனை எத்தி உதைவார். யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது? வாப்பாக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ரகசியமாக உட்கார்ந்து என்ற புள்ள எனக்கு செஞ்ச அநியாயத்துக்காக தாய் தனிமையில இருந்து அழுகிறாள். இவள் தான் தாய். ஆனால் ஒரு நாள் சரி நாசமா போடான்னு சொல்ல மாட்டா தாய். ஏன்? அவள் கஷ்டப்பட்டவளே, அவள் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தது. 9 மாசம் சுமந்தி, 10 மாசம் சுமந்தி பெற்றெடுத்தவள் தாய் எப்படி பதுவா செய்வாள், எப்படி திட்டுவாள், எப்படி லானச் செய்வாள்? சகோதரர்களே, தாய்மார்களே, உதாரணத்துக்கு அந்த கஷ்டமான உயிருக்கு போராடக்கூடிய தருவாய் புள்ள கிடைச்சு வெளியே வரும் வரைக்கும் தெரியாது 2 பேரும் பொழைச்சு வருவாங்களா அல்லது மையத்தா வருவாங்களா. இந்த நேரம் டாக்டர் வந்து சொல்றாரு குடும்பத்தை பார்த்து, 2 பேர்ல ஒருத்தரைத்தான் உசுரோடு எடுக்கலும், 2 பேர்ல ஒருத்தரைத்தான் உசுரோடு எடுக்கலும். ஒன்று உம்மா, இல்லாட்டி புள்ள என்ன செய்வோம்? குடும்பம் என்ன சொல்லும்? சகோதரர்களே, குடும்பம் சொல்லும் புள்ளதான் பெத்தெடுத்துக் கொள்ளலுமே, உம்மாவ உசுரோட தாங்க, புள்ள மூத்தா போனா பரவாயில்லை. இது யாரு? உம்மா தவிர்ந்த குடும்பம். வாப்பாவும் சொல்லுவார் அப்படித்தான், வாப்பாவும் சொல்லுவார் அப்படித்தான். இதே டாக்டர் போறாரு தாயிடத்துல, தாயே 2 பேர்ல ஒருத்தரத்தாமா உசுரோடு எடுக்கலும், ஒன்று நீ பொழப்பாய் அல்லது புள்ள பொழைக்கும். நீ மௌத்தா போனாத்தான் புள்ளைய உசுரோடு எடுக்கலும், அல்லது புள்ள மௌத்தா போனாத்தான் உன்ன உயிரோடு எடுக்கலும். என்ன செய்யறது? கருணை மிக்க இரக்கம் மிக்க பாசக்கடல் தாய் என்ன சொல்லுவாள்? நான் மௌத்தா போனா பரவல்ல, நான் மௌத்தா போனா பரவல்ல, ஏண்ட புள்ளைய ஹயாத்தோடு எடுங்க, ஏண்ட புள்ளைய ஹயாத்தோடு எடுங்க. இவள் தான் தாய். சகோதரர்களே, இவள் தான் தாய். இந்த தாய் மதிக்கப்படுகிறாளா? இந்த தாய் தலைக்கு மேலே வைத்து உயர்த்தப்படுகிறாளா? இன்று வாலிபர்களே, வாலிப பெண்களே, திருமணம் முடித்தவர்கள் சிந்தியுங்கள். மனைவி என்றால் உயிரை கொடுக்கிறோம், மனைவி என்றால் எதையும் செய்கிறோம். நண்பன் என்றால் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் உடனே வாரண்டு சொல்றார். அட தாய் கூப்பிடுறாள், தாய் கூப்பிடுறாள், மகனே உடனே வா, எனக்கு இன்னும் தேவை இருக்குது, டேப்லெட் வாங்கணும், பிரஷர் கூடிட்டு போகுது, கொஞ்சம் இருங்க வாரு. வருவான் பல மனுச்சியாளத்துக்கு பின்னால. இங்க தாய்க்கு உசுறு போடாலும் அவ்வளவுதான். இன்று தாயை மதிக்கும் சமுதாயம் குறைவு சகோதரர்களே. ஏன் தெரியுமா? தாயுடைய பெருமதி தெரியல, தாயுடைய பெருமதி தெரியல. உதாரணத்துக்கு சில சம்பவங்களை சொல்லி காட்டுகிறேன். தாய் எப்படிப்பட்ட அன்பாளன், எப்படிப்பட்ட அன்புடையவள் தாய். கண்ணியமானவர்களே, ஒரு சம்பவம் இமாம் நபீலுல் இபதி சொல்லி காட்டுகிற ஒரு சம்பவத்தை. கண்குருடான, அதாவது ஒரு கண் மட்டும்தான் இருக்கிறது, அடுத்த கண் பிடுங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே ஒரு தாய் அவருடைய கணவன் மரணித்திருக்கிறார், அவருடைய கணவன் வபாத்தாய் இருக்கிறார். ஒரே ஒரு மகன், அந்த மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார். அதிகமா கஷ்டப்படுறாள். ஒரே ஒரு கண் தான்,
பார்க்கிறது கொஞ்சம் பயமாயிருக்கும். ஒத்த கண், அடுத்த கண் பிடுங்கப்பட்டிருக்குது. இந்த தாய் கூலி வேலை செஞ்சு புள்ளைய படிக்க வைக்கிறா. படிக்க வச்சு அந்த புள்ளைய, அந்த மகனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறா. இப்ப பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில அவருக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்குது. இப்ப பல நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க. பல நண்பர்கள் வந்தா உம்மா அப்பாவை கைவிட்டுருவாங்க. புள்ள நண்பர்கள் வந்தா உம்மா அப்பாவை கைவிட்டுருவாங்க. ஆண்கள் அப்படித்தான், பெண்கள் அப்படித்தான், பெண்கள் அப்படித்தான். இப்ப அந்த தாய் கஷ்டப்பட்டு படிக்க வச்சவள் ஒரு தடவை அந்த ஜாமியாவுக்கு, அந்த யூனிவர்சிட்டிக்கு தன்னுடைய பிள்ளைய பார்க்க போறா. மிச்ச நாள் என்ற புள்ள வரல. போறாங்க உம்மா. பேட்டி போற நேரம் நண்பர்களோடு இருக்கிறார். ஓடி வந்தான் மகன். வந்து உம்மா அப்பா சொன்னான், உம்மா நீங்க முன்னால வரவானாம், நீங்க ஏன் வந்தீங்க? உங்களுக்கு ஒரு கண் தான் இருக்குது. என்னுடைய நண்பர்கள் கண்டா என்ன சொல்லுவாங்க, என்ன குறை சொல்லுவாங்க. இதா உண்ட உம்மா, சுப்ஹானல்லாஹ், இதா உண்ட உம்மா என்று என்னை கொச்சைப்படுத்துவார்கள், என்னை கொச்சைப்படுத்துவார்கள். அட்ரஸே இல்லாம வந்த உனக்கு அட்ரஸ் தந்தவள் தாய், அட்ரஸ் தந்தவள் தாய், தன்னுடைய உயிரை பணயம் வைத்து உயிர் கொடுத்தவள் தாய். அந்த தாய் குறைபாடு இருக்கின்றதுனால உனக்கு கேவலமா? அந்த மகன் அப்படி சொல்றான். உம்மா கவலையோட திரும்பி போறான். என்ற புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இந்த புள்ள எனக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டானே. உம்மா திரும்பி போறாங்க. திரும்பி போனாங்க. பின்னால மகனுக்கு ஹை எஜுகேஷன், அவருக்கு அவர் பாஸ் ஆகிக்கிறார். இப்ப வெளிநாடு போறாரு. உம்மா கிட்ட சொல்லல, உம்மா கிட்ட சொல்லல, மகன் சொல்லல. இப்ப போயிட்டார், நண்பர்களோடு சேர்ந்து வெளிநாட்டுக்கு படிக்க ஜாப் செய்ய போயிட்டார். போன மகன் அங்கே திருமணம் முடிச்சாரு. இந்த விஷயம் உம்மாக்கு தெரியாது. குழந்தைகளும் பெத்தெடுத்தாரு. அப்படின்னு எத்தனை வருஷம் போயிருக்கும் பாருங்க. பல வருடங்கள், சுமார் ஒரு 4 வருஷம் அல்லது 5 வருடம் எந்த ஒரு தொடர்பும் உம்மாவோட இல்ல. உம்மாக்கு கேள்விப்படுது, உங்களோட மகன் ஒரு நல்ல ஒரு தரத்தில் இருக்கிறாரு இன்னிடத்துல. இப்ப உம்மா சல்லி சம்பாதிக்கிறா, கஷ்டப்படுறா. எதுக்காக தெரியுமா? இந்த புள்ளட முகத்தை பார்த்துட்டு வாரதுக்கு, புள்ளட முகத்தை பார்த்துட்டு வாரது. கொஞ்சம் பார்த்தாலும் போதும் என்ற புள்ளட முகம். ஆனா புள்ள மறந்து உம்மாட முகத்தை பார்க்கணும். கண்ணியமானவர்களே, மூண்ட பார்க்கிறது நன்மை. கஅபாவை பார்த்துட்டே இருங்க, நன்மை அக்கவுண்ட்ல உளுந்து கொண்டே இருக்கும். குர்ஆனை பார்த்துட்டே இருங்க, நன்மை. உம்மாவை பார்த்துட்டே இருங்க, நன்மை அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். வாப்பாவை பாருங்க, நன்மையை தந்து கொண்டே இருப்பான் ரப்பி. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, இப்ப உம்மா சம்பாதிச்சு ரெடியாகி போறாங்க. எங்க மகன் இருக்கிறார் கேள்விப்பட்டாங்க, அங்க போறாங்க. அறிஞ்சு கொண்டாங்க, இந்த வீட்டுல மகன் இருக்கிறான். பெரிய ஒரு வீடு கட்டிருக்கிறார். போனாங்க, அடையாளம் கண்டு வீட்டு கதவை தட்டுறாங்க. தட்டக்கூடிய நேரம் கதவை திறக்கப்படுகிறது. யாரு திறக்கிறது தெரியுமா? இவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும். இவர் உள்ளுக்கு இருக்கிறார், பிள்ளைகளும் மனைவியும் சேர்ந்தான் துறக்கிறாங்க. துறந்ததோட புள்ள கண்டு பயந்து ஓடி வந்துட்டு, ஒரு பயங்கரமான தோற்றம் போல உம்மாட முகம். யாரு? வாப்பம்மா. இன்னும் வாப்பம்மாவை பிள்ளைகளுக்கு தெரியா, மருமகளுக்கு தெரியா, மாமிய தெரியாது. பார்க்கணுமே எண்ணம் வரவும் இல்லை, மகன் கொண்டு வந்து காட்டணும் நினைக்கவும் இல்லை அவன். இப்ப உம்மாக்கு சரியான ஒரு கவலை, கண்டத்தோட ஓடியாச்சு. மனைவியும் திரும்பி போயிட்டால். மகன் வந்தாரு. உம்மா எதிர்பார்ப்பாவா இல்லையா? பல நாட்களுக்கு பின்னால தண்ட பாசமிக்க தாய் கண்டு, அந்த தாயை கண்டதோட இரக்கமுள்ள புள்ள என்ன செய்வான்? கட்டி அணைச்சி உம்மாட தலையை மோந்து, கண்ணத்தை மோந்து, கையை மோர்வானா இல்லையா? மோர்வான். இரக்கம் உள்ளத்துல இருந்தா, அன்பு என்ற ஒன்று உள்ளத்துல ஈரம் இருந்தா செய்வான். இவன் உள்ளத்துல இல்ல, உம்மா பட்ட கஷ்டங்களை மறந்துட்டான். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் உம்மா கிட்ட வந்து சொன்னான், எதுக்காக வந்தீங்க? எப்படி கேள்வி? உம்மா கத்தி எடுத்து குத்திட்டு சாவுவா. அவ்வளோ ஒரு வேதனைக்குரிய வார்த்தை. எதுக்கு வந்தீங்க?
பாத்தீங்களா என்ற புள்ள உங்களை கண்டு பயந்து அடிச்சுது, நீங்க போயிடுங்க. ஒரு வார்த்தை வாங்களே, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்களே, ஒரு வார்த்தை இல்ல. எப்படி இருக்கும் வேதனை. அன்றில இருந்து வீடு வந்து சேர்ந்ததோடு தாய் படுக்கையோ படுக்கை வேதனை படுகிறாள். உங்களுக்கு தெரியுமா உம்மாவை நீங்க படுத்தின வேதனை, உம்மாவை நாங்க படுத்தின வேதனை எவ்வளவு பெரிய ஒரு வடு அவளுடைய உள்ளத்திலே எந்த நேரம் எரிந்து கொண்டா இருக்கும். உமி பத்த வச்ச மாதிரி பொசுக்கிக் கொண்டா இருக்கும். சகோதரர்களே, எதுவரைக்கும் தெரியுமா? அந்த மகன் வந்து உம்மாவுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லும் வரைக்கும் அவள் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பாள். அந்த தாய்க்கு வேதனை எந்த அளவுக்குண்டா, உம்மா வந்து கொஞ்ச நாள்ல உம்மா மௌத்தி. இப்ப பிள்ளைக்கு செய்தி வருகிறது, உங்களோட உம்மா மௌத்தி, மகன் போறார். எல்லாரும் அப்படித்தானே. வெளிநாட்டு எத்தனை வருஷம் தெரியும், சிட்டிசன் வாங்குறதுக்காக வேண்டி வீட்டுக்குள்ள சொர்க்கத்தை தூக்கி வீசிட்டு போனார். சொர்க்கம் அழுகுது, உம்மா அப்பா அழுகிறாங்க. நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், சிட்டிசன் வேணும், யூகே சிட்டிசன், அமெரிக்கா சிட்டிசன் வேணும். போறாங்களே 10 வருஷத்துக்கு பின்னால வாரா. இங்க உம்மா மௌத்து வாப்பா மௌத்தி, சொர்க்க ரெண்டும் தவறி போச்சு. எப்ப சொர்க்கத்தை அடைய போறோம்? எப்ப சொர்க்கத்தை அடைய போறோம்? உமா ஜன்னத்துக்கு வனாருக், உன்னுடைய சொர்க்கம் நரகம் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொர்க்கம் நரகம் கபரிலே இன்றி வேதனைப்பட வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, ஹயாத்தோடு இருக்கும் போது சொர்க்கத்தை அடைய வேண்டும். ஹயாத்தோடு இருக்கும் போது எம்முடைய கண் முன்னாலே இருக்கும் அந்த 2 சொர்க்கத்தையும் புன்முறுவல் பூக்க வையுங்கள், மனம் குளிர வையுங்கள். இந்த மகன் வாரான் உம்மாவை தேடி மௌத்தான பொருள். சிலவங்க கத்தம் போத வார, எதுக்கு கத்தம்? உனக்கு கத்தம் போது உம்மாக்கு நீ பண்ணின வேதனைக்கு நீ உசுரோட இல்ல, நீ செத்த போனம். சொர்க்கத்தை இழந்துட்டாய் பாவி, சொர்க்கத்தை இழந்துட்டாய், வேதனை படுத்திட்டாய் உம்மாவை. கண்ணியமானவர்களே, திரும்பி வாரான் மகன். வீட்டுக்கு வந்தா அண்டை வீட்டுக்காராக்கள் சொன்னாங்க, உங்களோட உம்மா மௌத்தாயிட்டாங்க. மௌத்தா போற நேரம் ஒரு காகிதம் தந்தாங்க, ஒரு லெட்டர் தந்தாங்க. எடுத்தான் மகன், பார்த்தான். உம்மாக்கு எத்தனை கண்? ஒரு கண், அடுத்த கண் புடுங்கப்பட்டிருக்குது. மகன் வாசிக்கிறான், எனது அருமை மகனே, உம்மா எழுதின கடிதம். எனது அருமை மகனே, நீ பிறக்கும் போது ஓண்ட முகத்தில ஒரே ஒரு கண். எத்தனை கண்? ஒரே ஒரு கண். தாங்குவாளா தாய்? தாங்குவாளா? உம்மா முதலாவது புள்ளைய பெத்தெடுத்தா என்னத்தை பாக்குற தெரியுமா? என்ன உம்மா புள்ளைய பெத்தெடுக்க முந்தி துவா கேட்பா தெரியுமா? யா அல்லாஹ், ஏண்ட புள்ளைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது என்று கண் கலங்க கூடியவள் தாய். அந்த தாய் எழுதின கடிதம், மகனே, உன்னை பெத்தெடுக்கிற நேரம் உண்ட முகத்தில் இருந்தது ஒரு கண். டாக்டர் சொன்னார், உடனே அடுத்த கண்ணை பொறுத்தேலும், எங்கேயாவது கண்ணை தேடுங்கோ, யார்கிட்டையாவது வாங்குங்கோ, வாங்கினா கண்ணை பொறுத்தேலும். தாய் சொன்னால் யார்கிட்ட வாங்க வேண்டியிருக்கிறது? ஏண்ட பிள்ளைக்கு நான் ஏண்ட கண்ணத்தாரேன், ஏண்ட பிள்ளைக்கு நான் ஏண்ட கண்ணத்தாரேன், வைங்கோ. டாக்டர் சொன்னான், என்னம்மா சொல்றாய்? நீயும் வாழணும் நானும் வாழணும் தான். ஏண்ட புள்ள வாழ்ந்தா அவன் என்னைய பார்க்க மாட்டான். உம்மாடி எதிர்பார்ப்பி. வெளிநாடு போறான் மகன், சம்பாதிக்கிறான். உம்மா எதிர்பார்ப்பா என்ற புள்ள என்னைய பாப்பான், என்ற புள்ள என்னைய பாப்பான், கண் கலங்க வைக்க மாட்டான். வாப்பாவும் இல்ல, என்ன நல்லா பார்த்து கொள்ளுவான் நினைக்கிறா உம்மா, ஆசைப்படுறா. இல்ல, எதிர்பார்த்தது கிடைக்கல. மகனுக்கு எழுதின கடிதம், ஓண்ட முகத்தில் ஒரு கண். உடனே ஏண்ட கண் கலட்டப்பட்டுச்சு. மகனே, நீ வச்சிருக்கிற கண், நீ பார்த்த கண், அது ஓண்ட கண் இல்ல வாப்பா, அது ஏண்ட கண். இந்த கண் தந்த தாயத்தானே நீ இப்படி எல்லாம் அலட்சியம் செஞ்சாய். பரவாயில்ல மகனே, உன்னை நான் மன்னிச்சுட்டேன்டா. உம்மா மன்னிப்பவள், மன்னிப்பு கடல். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அன்பு மிக்கவள் தாய், அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக மன்னிப்பவள் தாய் மட்டும் தான். தந்தை விரட்டுவார், தாய் விரட்ட மாட்டாள். தாய் விரட்ட மாட்டாள், தந்தை அடித்து உதைத்து அனுப்புவார். தாய் இரக்கம் காட்டுவாள். சகோதரர்களை, எவ்வளவு அநியாயம் செஞ்சுவார்கள், தாய் இரக்கம் தான் காட்டுவாள். அவளால் அது மட்டும் தான் முடியும். இந்த தாயை இன்றி எத்தனை பேர் மதிக்கிறோம்,
எத்தனை பேர் மதிக்கிறோம்?